ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேகி மசாலா ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கிட்ட ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நான் நச்சுட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதுக்கு மேகி 4 பீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும், ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி பழத்தில் பாதி தக்காளி பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ் அது 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து முட்டைக்கோஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் கார்ன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி கூட இது கூட சேர்த்துக்கலாங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ இது 2 இருந்தனால இது 2யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். இது கூடவே மேகி க்யூப் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் வந்து அதுதான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே உப்பு இருக்கும், அதனால் நான் வந்து உப்பு வந்து ரொம்ப ஆட் பண்ணிக்கல. இப்போ அதை ஆட் பண்ணலாட்டினா நீங்கள் கொஞ்சமாக உப்புத்தூள் இந்த காய்கறி வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். ஏன்னா மேகி மசாலாலாம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது கூட மசாலா பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா மேகி மசாலே உரப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நான் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மேகிக்குன்னு கொடுப்பாங்களா அந்த பவுடர் தான் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 4 பீஸ் எடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு 2 பேக்கெட் மட்டும் பிரிச்சுட்டு நான் இது கூட அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேகி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் மேகியை வந்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பீஸ் மேகி வச்சுருக்கோமோ அதை அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். இப்போ நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஆட் பண்ணால் இன்னமும் இந்த மசாலா வந்து அந்த நூடுல்ஸ் கூட நல்லா ஒட்டும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு எக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்கு வந்து இது கூட சேர்க்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நான் வந்து எக்கு வச்சு அதை பேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி முட்டையை நாம நார்மலாக எப்படி வேக வச்சு எடுத்துக்கோமோ அந்த மாதிரி எடுத்துட்டு அது கூட அந்த மேகியை வந்து பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டேங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.